ஆண்டவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அல்லேலூயா. உங்களெல்லாம் பார்க்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறை ஷாலோம் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வரும்பொழுதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா, அது ஒரு ஒரு குடும்பம் போல எல்லாருமாக சேர்ந்து இதிலே செயலாற்றுவதை பார்க்க முடிகிறது. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் யாராவது ஒருத்தர் சொல்லலாம். ஸ்கிரீன் தெரியுதா? ஆமா, ஆ. நல்லா தெரியுது. நான் பேசுறதும் கேக்குதா? கேக்குதுல்ல? அடிபலா இருக்கு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்திலும் நாம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூலினுடைய அடுத்த பாகத்தை படிக்க வேண்டும் என்று நாம் வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இந்த முதல் பாகத்தையே திரும்பி ஒரு விசை நாம் பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு ஒருவேளை ரிவிஷன் தான். ஃபுல்லா நம்ம இதுவரைக்கும் பார்த்த இந்த 13 அதிகாரங்களை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். இதுவரைக்கும் பார்த்தது 13 அதிகாரங்களை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். அதுல பார்த்த சில காரியங்களை நாம் திரும்ப ஒரு விசை பார்க்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். எப்பவும் போல நம்ம அந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து இந்த வேத ஆராய்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். வேதத்துல நிறைய அதிசயங்கள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு முறை வேதத்தை திறக்கும் பொழுதும் அதிசயத்தை நமக்கு தருகிறது. அது அதிசயமானது, அதிசயமானவரை பற்றியது. ஆகவே ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லி தருகிறார். ஆனா நம்ம அதை கடைபிடிக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில அதை பயன்படுத்தணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல கருப்பொருள் என்ன? மத்தேயுனுடைய கருப்பொருள் என்னன்னா நிறைய பேருக்கு தெரியும், இது ஃபெமிலியர் தான். கிங்டம், ராஜ்யத்தை குறித்து நிறைய வார்த்தைகளை அங்க நம்ம பார்க்கிறோம். ராஜ்யம், இதுல ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொல்லியே அவர் அங்க 4 இடங்களிலே அதுல சொல்றதை நம்ம கீழே நம்ம பார்க்கணும். நம்ம ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொல்லி மத்தேயுனுடைய ஒரு சொற்றொடர் அடிக்கடி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இப்படி பல இடங்களிலே ராஜ்யத்தின் சுவிசேஷம். அது தவிர நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் மத்தேயு 6:33. எல்லாரும் உடனடியா சொல்லிடுவோம். நமக்கு அது நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம் இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ராஜ்யம் என்பது அங்கே வருகிறது. ராஜ்யம் என்ற வார்த்தையும் அடிக்கடி வருகிறதை பார்க்கிறோம். ராஜ்யத்தின் சுவிசேஷம், இது காஸ்பல் ஆஃப் கிங்டம் என்று இந்த மத்தேயுவை நம்ம சொல்லலாம். மத்தேயு சுவிசேஷத்தை நம்ம சொல்லலாம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ராஜ்யம்னு சொன்னாலே அங்க ஒரு ராஜா இருக்கிறார் இல்ல? அல்லேலூயா. அவர் ராஜாவை குறித்து, இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக விவரிக்கிற ஒரு ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். மத்தேயு நற்செய்தி நூல் அதிகமாக முக்கியமாக அவரை ராஜாவாக காட்ட வேண்டும் என்ற ஆசையில எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். ஆனா இதுல சில மறைந்திருக்கும் மோசேயின் பிரதிபலிப்புகளை இங்க நம்ம பார்க்க முடிகிறது. நான் நினைக்கிறேன் ஒருவேளை மத்தேயு ஒரு பழைய ஏற்பாட்டு அப்படியே கரைத்து குடித்தவராக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல ஏறக்குறைய 60 பழைய ஏற்பாட்டு வசனங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ அவர் ரெஃபரன்ஸ் கொடுக்கிறாருன்னா அவர் படிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம் இல்ல. அவர் படிச்சதுனால மோசையை பற்றி ஒரு ஃபேனா ஆயிருப்பாரோ என்னமோ தெரியல. அவருக்கு மோசையினுடைய ஒரு ஃபேனா இருப்பாரோ என்னமோ. மோசையுடைய பிரதிபலிப்புகளை இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். நம்ம சாதாரணமாக தெரியாத சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது எனக்கு. ஏன்னா இந்த ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போகும் பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்சதே சொல்லிட்டு இருக்கிறதுல இல்ல, தெரியாதது என்னென்றால் இந்த மறைந்திருக்கக்கூடிய மோசையை அங்காங்கே நாம் பார்க்க போகிறோம். மோசையினுடைய பிரதிபலிப்புகள், மோசையை குறித்த சில விஷயங்கள் இந்த மத்தேயு நற்செய்தி நூல்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். போன இதுல நம்ம அதை கொஞ்சம் அங்கங்க நான் கோடிட்டு காட்டினதை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப நம்ம முழு வேதாகமத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மத்தேயுக்கு கொண்டு போக போறோம் ஸ்லோவா. ஏன்னா இதுதான் போன இதுல நம்ம பார்த்தது. இது ரிவைஸ் தான் பண்றேன் நான். முழு வேதாகமம் என்று சொன்னாலே பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடு 1500 ஆண்டுகளாக 40 எழுத்தாளர்களை கொண்டு எழுதப்பட்ட 39 புத்தகங்கள். அது நமக்கு தெரியும். 1500 ஆண்டுகள், அதாவது செஞ்சுரிஸ், 15 செஞ்சுரிஸாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் பழைய ஏற்பாடு. ஆனாலும் பாருங்க, ஒரு ஆச்சரியம் என்னன்னா ஒரு ஒற்றுமை இருக்கிறதை நம்ம பார்க்க முடியுது. அழகா ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டு புத்தகத்தையும் எடுத்தீங்கன்னா அதுல இயேசு கிறிஸ்துவை நாம் காண முடிகிறது. இயேசு கிறிஸ்து மறைமுகமாக அங்கே மறைந்திருக்கிறதை பார்க்க முடியும். எல்லா புத்தகத்திலையும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பழைய ஏற்பாட்டுல மறைந்து இருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு பக்கங்களிலும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார், வெளிப்படையாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இல்ல புதிய ஏற்பாடு பாத்தீங்கன்னா 100 ஆண்டுகள்ல தான் எழுதப்பட்டு, ஜஸ்ட் 100 இயர்ஸ், அது கூட இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 35 ஆண்டு, கிபி 35 வரைக்கும் இயேசு கிறிஸ்துவே 33 வரைக்கும் அவரே இருக்கிறார். சோ அதுக்கப்புறம் தான் எழுதப்பட்டது என்று சொல்ல வேண்டும். அப்படின்னா 65 ஆண்டுகள், அவ்வளவுதான். அதுக்குள்ள எழுதப்பட்ட புத்தகம் இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகம். அதுல 27 புத்தகங்கள் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. 27 புத்தகங்கள். இதுல என்னன்னா, புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் அதிகமாக கிரேக்க மொழியில எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் அதிகமாக எபிரேய மொழியில எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹீப்ரு. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நமக்கு தெரியும் இல்ல. ஹீப்ரு என்பது வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துக்கு எழுதுற ஒரு புத்தகம். வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துக்கு எழுதுகிற ஒரு புத்தகம். மொழி. அந்த மொழியில பாத்தீங்கன்னா நீங்க வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துக்கு தான் எழுதுவாங்க. ஆனா கிரீக் என்பது இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்துக்கு எழுதக்கூடிய, அதாவது நம்ம சாதாரணமா எழுதுற இங்கிலீஷ், தமிழ் மாதிரி கிரீக் எழுதப்படுகிறது. இடதுல இருந்து வலதுக்கு போகிறது. ரொம்ப இந்த ரெண்டு டிஃபரன்ஸை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஹீப்ருக்கும் கிரீக்குக்கும் வித்தியாசம், ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். ஆனா இது ரெண்டும் ஒன்னா மீட் பண்ற இடம், புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் மீட் பண்ற இடத்துல இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பல விதங்கள்ல நடுநாயகராக இருக்கிறார் என்று நம்ம சொல்லலாம். பெத்லகேம் என்கிற அந்த இடம் கூட சொல்றாங்க, ஜியோகிராபிக்கலா பார்த்தா உலகத்தினுடைய நடு மையம் என்று சொல்கிறார்கள். சரித்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், இதுக்கு இடையில இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவரே இது எவ்வளவு பெரியவர் சுவாமி. ஹல்லேலூயா. அவர் நடு மையம். எல்லாத்துலயும் he is the center of attraction. he is the center stage man. இல்ல, அவர் சென்ட்ரல் ஸ்டேஜ்லயே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எல்லாத்துலயும் அவர் தான் நடு மையம். சரித்திரத்துல யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனா இல்ல, கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி அதை பிரிச்சு இடையில நடுவுல கிறிஸ்துவை வைத்திருக்கிறார்கள். அப்போ சென்டர், இதுலயே நம்ம சென்டர் என்று நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இயேசு கிறிஸ்துவ பழைய ஏற்பாட்டுல எல்லா புத்தகங்களையும் நம்ம பார்க்கிறோம். இதை இயேசு கிறிஸ்துவே ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்தார். நமக்கு தெரியும், எம்மாவூருக்கு போன சீஷர்களுக்கு அந்த 7 மைல் பைபிள் ஸ்டடி என்று சொல்றோம். 7 மைல் தூரம் அந்த எம்மாவூருக்கு போன சீஷர்களோடு ஆண்டவர் நடந்து செல்கிறார். அந்த எம்மாவூருக்கு போன சீஷர்களோடு அவர் நடந்து செல்லும் பொழுது அவர் அங்கே வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவர்களை குறித்து விவரித்து காண்பிக்கிறார். ஒவ்வொரு இடத்துலயும் பழைய ஏற்பாடு தான் அப்ப இருக்குது, அப்ப புதிய ஏற்பாடு இல்ல. பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகள், இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்க பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட காரியங்களை அவங்க சொல்லி கொண்டு போகிறதை நம்ம பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து எடுக்கிற பைபிள் ஸ்டடி என்னன்னா, அவரை பற்றிய விவரங்களை அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்மளோட பைபிள் ஸ்டடி எல்லாமே யாரு சென்டர்? இயேசு கிறிஸ்து தான் சென்டர். யாரையும் நம்ம மகிமைப்படுத்த முடியாது இயேசு கிறிஸ்துவை தவிர. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். He is the center, he is the center of all. எல்லாத்துக்கும் நடுமையமானவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Jesus in every page of the Old Testament நம்ம பார்க்கிறோம். இல்ல, எவ்ரி பேஜ், ஒவ்வொரு பேஜ்லயும் இயேசு கிறிஸ்துவை நாம எடுக்க முடியும், காண முடியும். இயேசு கிறிஸ்து மறைந்து காணப்படுகிறார். ஆனா எல்லா பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலையும் அவரை பார்க்க முடிகிறது. சரி, இந்த இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியட்னு ஒரு பீரியட் இருக்கிறது. அது ஒரு 400 ஆண்டுகள். அதாவது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு காலகட்டம், ஒரு 400 ஆண்டுகள். இதுவும் நமக்கு தெரியும். இதே போலதான் ஆதியாகம புத்தகத்திற்கும் யாத்ராகம புத்தகத்திற்கும் இடைப்பட்ட காலம் ஒரு 400 ஆண்டு காலம். 400 ஆண்டு. ஒரு நிமிஷம், எல்லாரும் மியூட் பண்ணுங்கம்மா. யாரு இதுல இருந்து சத்தம் வந்துட்டே இருக்கு, மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. சித்ரா நீங்க மியூட் பண்ணலப்பா. இப்போ இந்த இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியட்ல என்ன யாரெல்லாம் இருந்தாங்க, என்ன நடந்தது, அது ஒரு சைலண்ட் இயர்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது சைலண்ட் இயர்ஸ். யூதர்களுக்கு சைலண்ட் இயர்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பழைய ஏற்பாட்டோட அவங்களுடைய இது முடிந்து விடுகிறது, அவங்க புத்தகமே அதோடு முடிந்து விடுகிறது. ஆனா கத்தோலிக்கர்கள் என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, அந்த காலத்துல சில புத்தகங்களை வைத்திருக்கிறார்கள். அதுதான் நம்ம தள்ளுபடி ஆகமம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆகம புத்தகங்கள் எல்லாம் அந்த காலத்துல சைலண்ட் இயர்ஸ்ல வரக்கூடிய, அதனால அவங்களுக்கும் சைலண்ட் இயர்ஸ் கிடையாது, நமக்கு தான் சைலண்ட் இயர்ஸ். அப்போ நம்ம நினைச்சிடக்கூடாது, அப்போ ஆண்டவர் என்ன சைலண்டா இருந்தாரா, அந்த 400 வருஷம் ஒண்ணுமே செய்யலையா? அப்படி இல்லை. ஹல்லேலூயா. அந்த சைலண்டா இருக்கும் போது நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கூட சில விஷயங்களை
நம்ம அப்பப்போ அப்ளிகேஷனையும் கொஞ்சம் யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் சைலண்டா இருக்கலாம். நடக்கலையே, சில விஷயங்கள் நடக்காம இருக்குதே, ஆண்டவர் செய்யறாரா, என்ன செய்யறாரு, செயல்படுகிறாரா இல்லையா, ஒண்ணுமே தெரியலையே என்று நம்ம இருக்கும்போது நம்ம இதை மறந்து போகக்கூடாது. என்ன மறந்து போகக்கூடாதுன்னா, இந்த சைலண்ட் இயர்ஸ்ல ஆண்டவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். இந்த 400 ஆண்டுகள் ஆயத்தமாக்கி கொண்டே இருந்தார். எதற்கு ஆயத்தமாக்கி இருந்தார்னா, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிற்கு ஆயத்தமாக்கி கொண்டே இருந்தது உலகம். அதுல ஒரு ஒரு நம்ம இங்க பாக்குறோம், இந்த ஒரு 6 ராஜ்யங்கள் அந்த காலகட்டத்திலே, இந்த சைலண்ட் இயர்ஸ் சொல்லக்கூடிய இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட்ல இருந்த 6 ராஜ்யங்கள் இந்த ஸ்லைட்ல நான் போட்டிருக்கிறேன். பெர்ஷியன், அதான் பெர்ஷியா என்பது நம்ம ஈரான், இன்னைக்கு இருக்கிற ஈரான் பகுதியை சார்ந்ததுதான் பெர்ஷியா. அடுத்தது கிரீக், அடுத்தது இஜிப்சியன், அப்புறம் சீரியன், மெக்கபையன், கடைசியில இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது இருந்த ராஜ்யம் ரோம ராஜ்யம், ரோமன்ஸ். ரோமன்ஸ் தான் அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இது இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட்ல இருந்த 6 ராஜ்யங்கள். இதை குறித்து ஏற்கனவே கடந்த பார்ட் 1ல நம்ம அதிகமாக இதை கூட கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்த்துட்டோம். அது எந்தெந்த இயர்ஸ்ல இருந்தது என்பதையும் இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கிறோம். சோ இந்த 400 ஆண்டுகள் என்பது மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடைப்பட்ட காலத்துல இருந்த காலத்தை தான் இந்த 400 ஆண்டுகள் என்று நம்ம பிரித்து வைக்கிறோம். 400 ஆண்டுகள் என்பது மல்கியாவுக்கும் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு இடைப்பட்ட காலம். இது BC 400 to AD 25 என்று நம்ம இதுல கொடுத்திருக்கிறோம். அந்த பகுதிக்குள்ள இருக்கிறது தான் 400 ஆண்டுகள் என்று நம்ம சொல்றோம். சரி, இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வர்றோம். இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியடை விட்டுட்டோம். இப்போ எதுக்கு வர்றோம்னா புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 ஆண்டுகளில் 8 எழுத்தாளர்கள் தான் 27 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அதுல ஒரே எழுத்தாளர் 13 புத்தகங்களை, ஏறக்குறைய 13 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். யாருன்னா பவுல் அப்போஸ்தலன். நமக்கு தெரியும். புதிய ஏற்பாட்டில விடப்பட்ட முக்கிய சரித்திர சம்பவங்களை நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு எண்ணம் வருகிறது. என்னன்னா, சில சம்பவங்கள் புதிய ஏற்பாட்டுல ரெக்கார்டே ஆகல. என்ன முக்கியமான சம்பவங்கள், நீரோ மன்னன் பயங்கர கொடுமை பண்ணின ஒரு காலம், அந்த காலகட்டம். ஆனா அது புதிய ஏற்பாட்டு ரெக்கார்ட்ல வரல. அதே மாதிரி யாக்கோபு, ஆண்டவருடைய சீஷர்கள்ல முதலாவது கொலை செய்யப்பட்டவன், ஃபர்ஸ்ட் மார்ட்டியர் ஆஃப் த டிசைபிள். டிசைபிள் இல்லாம அதுக்கு முன்னால ஸ்தேவான் மரித்து விடுகிறார். ஆனால் டிசைபிள் ஆகி மரித்தவர்கள், டிசைபிள் ஆனவர்களிலே மரித்தவர்கள், முதலாவது மரித்தவர் யாருன்னா யாக்கோபு தான். அவர் கொலை செய்யப்பட்டது கிபி 44. ஆனா அதுவும் வேத புத்தகத்திலே நாம் பார்க்க முடியவில்லை. புதிய ஏற்பாட்டுல எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுறது, அது கூட நம்ம என்னன்னா கிபி 70. அதை கூட இந்த புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கல. ஏன் இதெல்லாம் எழுதல, ஏன் இதெல்லாம் இல்லை அப்படின்ற பெரிய கொஸ்டின், நிறைய கொஸ்டின் இருக்கு. ஆனா சரித்திர ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒருவேளை இதுக்கு முன்னால அவங்க எழுதியிருக்கலாம், எழுதினவங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லது அவர்கள் அந்த காலகட்டத்துல வெளியே போயிருக்கலாம். யோவான் கிபி 100ல தான் எழுதுறார். யோவான் எழுதின சுவிசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் இதெல்லாம் கிபி 100 கிட்டதான் அவர் எழுதுறார். அப்போ அவர் வெளியே இருந்தாரு, அதனால இங்க நடந்த விஷயங்கள் தெரியாம இருந்திருக்கலாம் என்று சொல்லுங்க. ஆனா இதெல்லாம் இல்லைன்றது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஆனா ஒரு காரியம், அவங்க உடனடியாக எழுதியிருக்கிறார்கள் என்பது நன்றாக தெரிகிறது. இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வருகிறது. அதற்கு முன்னாகவே அவர்கள் எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. நிறைய பேர் அதை அப்படிதான் சொல்றாங்க. புதிய ஏற்பாடு இயேசுவின் சீடர்களும் சபை மூப்பர்களும் உயிருடன் இருந்த பொழுதே, எல்லாரும் இருக்கும் போதே எழுதப்பட்டது அப்படின்னு வெளியிடப்பட்டது என்று சொல்லப்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பது எங்க வருகிறது? இந்த புதிய ஏற்பாட்டிலே வருகிறது. அது எப்போ எழுதப்பட்டது? எல்லாரும் உயிரோடு இருக்கும் பொழுதே எழுதப்பட்டது. அப்போ அது தவறாக இருந்திருந்தா நிறைய பேர் எதிர்த்து இருந்திருப்பாங்கல்ல, அதை எழுத விட்டுருக்க மாட்டாங்க. நிறைய பேர் எதிர்ப்புகள் இருந்திருக்கும். ஆனா எதிர்ப்புகள் அவ்வளவாக இல்லை. காரணம், அது உண்மை நிகழ்வு. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது உண்மையான நிகழ்வு என்பதை இதிலே நாம் தெரிந்து கொள்வோம். அவங்க உடனடியாக எழுதுனது. இந்த யாக்கோபு கொலை செய்யப்பட்டது நான் நினைக்கிறேன் கிபி 64 இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல 44 போட்டிருக்கு. இது எல்லாமே 60க்கு பிறகு. ஆனா அதுக்கு முன்னாலேயே இந்த புத்தகங்கள்ல பெரும்பகுதி எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஏறக்குறைய நம்ம பவுல் அப்போஸ்தலன் எழுதுனது எல்லாமே கிபி 60க்குள்ள எழுதப்பட்டதாக, 60, 65க்குள்ள எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போ இது எழுதுனது குயிக்கா எழுதியிருக்கிறாங்க. அதுவும் ஏன்னா அவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சிகள் அப்பொழுது நடந்து கொண்டிருந்தது. அவங்க எழுதாம இருக்க முடியல, அவ்வளவு குயிக்கா எழுதியிருக்கிறாங்க. எழுதுனது மட்டுமல்ல, நீங்க பாத்தீங்கன்னா இங்க போட்டிருக்கு பாருங்க, லத்தீன் அரேபிய மொழிகள்ல 19,000 படிவங்கள் இருக்கிறது. பிற மொழிகள்ல இப்போ இருக்குது 24,000 மூல படிவங்கள் இருக்கிறது என்று சொல்லி எல்லாத்தையும் சேர்த்தா 24,000 மூல படிவங்கள். படிவங்கள்னா இப்போ நம்ம ஜெராக்ஸ் எடுத்துடுறோம், ஈஸியா அழகா ஜெராக்ஸ் எடுத்துடுறோம். ஆனா அப்போ ஜெராக்ஸ் எடுக்க முடியாது.
அப்போ ஜெராக்ஸ் எடுக்காதனால ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து 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 எழுதுவாங்க. அப்படி எழுதப்பட்ட படிவங்கள் எவ்வளவு இருக்குது பாத்தீங்கன்னா 24,000 படிவங்கள் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய படிவங்கள், மூல படிவங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம பைபிள் மட்டும்தான் இவ்வளவு படிவங்களை கொண்டது. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹிஸ்டரி இந்த ரிசர்ச்ல நான் பார்த்தேன். நம்ம பைபிளுக்கு மட்டும்தான் எவிடன்ஸ்னு பார்த்தோம்னா அந்த மோஸ்ட் 95% ஷுவரா சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடியது நம்முடைய வேத புத்தகத்துலதான் என்று சொல்லுகிறார்கள். பல மற்ற புத்தகங்கள் இருக்கிறது அல்லவா, குர்ஆன் இருக்கிறது, இஸ்லாமியர்களுடைய புத்தகம், நம்மளுடைய இந்து மக்களுடைய புத்தகங்கள் பல இருக்கிறது. ஆனால் இந்த எல்லா புத்தகங்களுக்கும் எவிடன்ஸ்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை. ஆனா இதுல நம்முடைய வேத புத்தகத்துக்கு எவிடன்ஸ் பாருங்க. இந்த ஒரிஜினல்ல எழுதப்பட்டது 24 கையில எழுதின கை பிரதிகள் இன்றைக்கு நம்ம கையில இருக்கிறது. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. சரி, இந்த புதிய ஏற்பாட்டுல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எத்தனை பகுதிகள் இருக்கிறது என்றால், நான் சும்மா அந்த இங்கிலீஷ்ல கொஞ்சம் ஈஸியா வர்ற மாதிரி எழுதி இருக்கிறேன். இன்டர், அதான் இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட இன்டர்னு போட்டிருக்கிறேன். அடுத்தது என்டர். என்டர் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பு, ஆண்டவர் உள்ளே வருகிறார். அதான் புதிய ஏற்பாட்டின் முதல் பகுதி இல்லையா, என்டர். அடுத்தது சஃபர், இயேசு கிறிஸ்து பாடுபடுகிறார், அவர் மரிக்கிறார், சிலுவையில் அறையப்படுகிறார், இது சஃபரிங். அடுத்தது ஈஸ்டர், இயேசு கிறிஸ்து உயிர் தெழும்புகிறார், இதுவும் நம்முடைய புதிய ஏற்பாட்டுடைய பகுதியாக நம்ம வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்கேட்டர், எல்லா சீடர்களும் சிதறடிக்கப்படுகிறார்கள், சிதறி போய் நற்செய்தியை பரப்புகிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்போஸ்தலர் 8:1 சொல்லும், சிதறி போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பரப்பினார்கள் என்று சொல்லுவோம். எல்லாரும் சிதறடிக்கப்பட்டாங்க, ஆனா போய் அவங்க சுவிசேஷத்தை பரப்பினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் வேத பகுதியில பார்த்தா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வருகிறது. அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் தான் நிறைய. நம்ம புதிய ஏற்பாட்டுல நிறைய கடிதங்கள். கடைசியில லேட்டர் என்று போட்ட, அது என்னன்னா வெளிப்படுத்தின விசேஷம், எதிர்காலத்தை குறித்த ஒரு ஒரு புத்தகம். அது லேட்டர், எதிர்காலத்தை பின்னாலே நடக்க போகிறதை குறித்த புத்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம். அதை குறித்து நம்ம ஆராய்ச்சி செய்திருக்கிறோம் ஏற்கனவே. சோ இந்த 8 பகுதிகள் புதிய ஏற்பாட்டுல நம்ம சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு பகுதிக்கும் அந்தந்த நேரா அதுக்கு ஏற்ற நூல்களை நான் இங்க எழுதி இருக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா இன்டர் அப்படின்னா இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட்ல எழுதப்பட்டதெல்லாம் அந்த தள்ளுபடி ஆகமங்கள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்புறம் என்டர், சஃபர், ஈஸ்டர் எல்லாம் கருப்புலயே நான் போட்டிருக்கேன். ஏன்னா எல்லாமே சுவிசேஷங்கள், நற்செய்தி நூல்கள்ல இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு முழுவதுமாக அப்படியே இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்த ஸ்கேட்டர், அவர்கள் சிதறடிக்கப்பட்டது, அவர்கள் பரவி போய் நற்செய்தியை பரப்பினது, இதெல்லாம் எங்க வருதுன்னா அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே, திருத்தூதர் பணிகள் என்று பொது மொழிபெயர்ப்புல இருக்கக்கூடியதுல வருகிறது. அப்புறம் லெட்டர்ஸ், கடிதங்கள், நிருபங்கள், இதுல நிறைய லெட்டர்ஸ். பவுல் அப்போஸ்தலன் 13-14 கடிதங்கள் எழுதியிருக்கிறார், 13 கடிதங்கள். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பேதுரு எழுதியிருக்கிறார், யோவான் எழுதியிருக்கிறார், யோவான் 5 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். இப்படி நிறைய பேர் எழுதினது, அதுல நிறைய கடிதங்களை நாம் பார்க்க முடிகிறது. கடைசியில லேட்டர், வெளிப்படுத்தின விசேஷம், அது நம்ம பின்னாலே நடக்க போகிறத சொல்லுங்க. இந்த நற்செய்தி நூல்களுக்கு வர்றோம். மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா மத்தேயு கிட்ட கொண்டு வருவோம். இப்படிதான் போன வகுப்புகளிலே நம்ம பார்த்தோம். இப்போது நற்செய்தி நூல்கள் 4 இருக்கிறது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதுல மத்தேயு, மார்க்கு, லூக்காவை நம்ம சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்கிறோம், ஒன்றிணைத்து பார்க்கக்கூடிய ஒரு சுவிசேஷங்கள், நற்செய்தி நூல்கள். இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3ஐயும் ஒன்னா வச்சுக்கலாம். இது 3 அதுக்கு பேரு சினாப்டிக். சின்னா டுகெதர் அப்படின்னு அர்த்தம். ஆப்டிக், ஆப்டாலஜி அப்படின்லாம் சொல்றாங்களே, அது பார்க்கிறது. சோ சேர்த்து பார்த்தால் இது 3 ஏறக்குறைய சேர்த்து வரக்கூடியதாக இருக்கிறது. இங்க நீங்க இந்த டேப்லெட் காலம் கொஞ்சம் பாருங்க. இந்த நற்செய்தி நூல்கள் 4 இருக்கு. 4லையும் எது எது முக்கியமாக இருக்கிறது என்பதை அழகா ஒரு டேப்லெட் காலம்ல கொண்டாந்து இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இதை நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். மார்க் எதை பண்றாருன்னா அவர் அதிகமாக எதை பற்றி பேசுகிறார் என்று பார்த்தோம்னா செய்தது என்பதை குறித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், குயிக்கா. மார்க் என்பது அடிக்கடிமா வரக்கூடிய வார்த்தை என்னன்னா உடனே. இயேசு கிறிஸ்து உடனே போனார், உடனே அங்க செய்தார், உடனே என்கிற வார்த்தை அடிக்கடி வர்றதை நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து செய்தது என்பதை அதிகப்படுத்தி இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அதுலயே அது அதிகமாக ரோமர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷமாக சொல்லப்படுகிறது. அதுக்கு ஒரு சின்னம் இருக்கிறது. சின்னம் என்ன அப்படின்னா காளை, ஆக்ஸ் என்கிற சின்னத்தை. ஆக்ஸ் என்பது விலங்குகளிலே, அதுவும் வீட்டு விலங்குகளிலே ஒரு தலைமையானது என்று சொல்லலாம். லீடர்ஷிப், ஒரு லீடர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு அனிமல்ஸ், பெட்ஸ், வீட்டிலே வளர்க்கக்கூடிய அனிமல்ஸ்ல ஒரு தலை எதுனா அது காளை. அதான் அதுக்கு சொல்றாங்க. மத்தேயு
யூதரின் அரசனாக ஆண்டவரை வெளிப்படுத்துகிறார். மார்க் வந்து ஒரு ஊழியக்காரராக, மேசியா அல்லது ஊழியக்காரராக ஆண்டவரை சொல்லுகிறார். ஆனா இவர் வந்து யூதரின் அரசனாக சொல்லுகிறார். இவர் அதிகமாக முக்கியத்துவமாக சொல்றது என்னன்னா, இயேசு கிறிஸ்து பேசினது. இதான் ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. மத்தேயு வந்து ஒரு ஒரு 5 பிரசங்கங்களை அழகா எழுதினவர் மத்தேயு. மத்தேயு மட்டும்தான் இயேசு கிறிஸ்துடைய 5 பிரசங்கங்களை வரிசைப்படுத்தி அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னதை முக்கியத்துவப்படுத்துகிறார். அதனாலதான் அருளுரைகள் அதுல இருக்கிறது முக்கியமாக இருக்கிறது. அப்போ மார்க்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவை ஒரு ஊழியராக, மேசியாவாக அவர் சொல்லலாம். அடுத்தது அவர் செய்ததுதான் அதிகமாக சொல்றாரு. அருள் அடையாளங்கள், அற்புதங்கள் தான் அதிகமாக அதுல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா மத்தேயு பாத்தீங்கன்னா அருள் உரைகள் முக்கியப்படுத்தப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா மலை பிரசங்கம், அதுக்கே 3 அதிகாரம் வருகிறது. 5, 6, 7 மத்தேயுல 3 அதிகாரமுமே என்னது? மலை பிரசங்கமாக இருக்கு. ரைட். லூக்காவை பாத்தீங்கன்னா, லூக்கா வந்து மானிட மகனாக இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு சுவிசேஷம். கிரீக் அல்லது அது கிரேக்கர்களுக்காக எழுதப்பட்டது. நமக்கு தெரியும் மத்தேயு யூதர்களுக்காக அதிகமாக எழுதப்பட்டது. அங்கே ஒரு சின்னம் இருக்கிறது மத்தேயுல. என்ன சின்னம் இருக்கிறதுன்னா, அந்த டேபிள் காலம் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தெரியும். அங்க லயன், சிங்கம் இல்லையா? யூத ராஜ சிங்கம் என்று சொல்றோம் அல்லவா? லயன் தான் அதுக்கு. நம்ம இந்த நாளையும் நம்ம இந்த சிம்பலை நம்ம வெளிப்படுத்துற விசேஷத்துல பார்க்கிறோம், எசேக்கியேல்ல பார்க்கிறோம். இதுல இந்த 4 சிம்பலும் ஒவ்வொரு சுவிசேஷத்துக்கும் ஒரு சிம்பலை வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இது வந்து மனிதன். லூக்கா வந்து வெறும் ஆண்டவரை மனிதனாக, மானிட மகன். அங்க அடிக்கடி நீங்க பார்க்கலாம் மனுஷகுமாரன், மனுஷகுமாரன், மனுஷகுமாரன் என்று லூக்கா வரும். அதுலயும் ஆண்டவர் சொன்னதுதான் அதிகமாக வருகிறது. இதுல ஊமைகள் அதிகமாக சொல்லப்படுகிறது. அருட்கதைகள் என்றதுக்கு நான் போட்டிருக்கிறேன். அருட்கதைகள் அதிகமாக சொல்லப்படுகிறது. அடுத்தது யோவான். இது வந்து கடவுளின் குமாரன் ஆக ஆண்டவரை வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகம் தான். எடுத்த உடனே அவர் எழுதுகிறார் இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லி கடவுளின் குமாரன், கடவுளுக்கு சமமானவர் என்று காட்டுகிறது யோவான் தான் அதிகமாக அதை செய்கிறார். அவர் வந்து அவருடைய அதுல வந்து சிம்பல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈகிள், அதுவும் பறவைகளிலே ஒரு தலை இல்ல, மேன், சோசியல் லீடர், சோசியல் லீடர், காட்டுல தலைவர் லயன். இப்படி 3 சின்னத்துக்கும் இந்த 4 சின்னமும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு தலைவர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறத பாக்குறோம். லீடர்ஷிப் இல்ல, ஓன்லி லீடர்ஷிப். சரி, யோவான்ல எது அதிகமா வருதுன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றியே வருகிறது. அவர் சொன்னது, செய்தது, இது எல்லாத்தையும் விட, ஏன்னா அவர் செய்த அற்புதங்கள் 7 தான் யோவான்ல. 7 அற்புதங்களை தான் அவர் சொல்றாரு. ஆனா அவரை பற்றி அதிகமாக சொல்லப்படுகிறது. இல்ல, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவருடைய அருட்பண்புகள், தெய்வீக பண்புகள் என்னன்றத அந்த யோவான் எழுந்த சுவிசேஷம் அழகாக சொல்லுது. சரி, ஏன் இந்த 4 சுவிசேஷம் தேவை அப்படின்னா, நான் இதான் போட்டேன். கைதிகளை பார்க்கணும்னா ஒரு புகைப்படத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. நிறைய புகைப்படம் இருந்தா அவரை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அது மாதிரிதான் இங்க நிறைய கோணங்களிலே இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம இன்னும் அதிகமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடிகிறது. நான் ஒரு காரியம் கேட்கிறேன் பாருங்க. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் 2 கிறிஸ்தவர்களாகிய நமக்கு 2 நோக்கம் தான். ஒண்ணு என்னன்னா கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுதல் இல்ல, நல்ல கவனிங்க. கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி, வேதத்தை ஆராய்வது ரொம்ப அவசியம். கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். 2வது கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். இது 2 தான் நமக்கு இருக்கிற நோக்கமே, வாழ்க்கையின் நோக்கமே. நீங்க பாத்தீங்கன்னா இது 2ஐயும் நம்ம செய்யணும். ஆண்டவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க, அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அறிந்து கொள்கிறோம், எவ்வளவு படிச்சாலும் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருது இல்ல. அறிந்து கொள்வது முடிவே கிடையாது பாருங்க. இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு புதுசா நம்ம தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி தெரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, அவ்வளவு ஒரு காரியம் பாருங்க. அதனாலதான் இந்த 4 சுவிசேஷம் இருந்தா கூட பத்தாது. நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது அவ்வளவு ஈஸி கிடையாது. அவங்க இன்னும் டீப்பர் போயிட்டே இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது நம்முடைய ஒரு நோக்கம், மிக முக்கியமான நோக்கம். அடுத்த நோக்கம் நான் சொன்னேன் என்னன்னா இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பது. இது 2க்குமே நமக்கு தேவையான இந்த காஸ்பல்ஸ், நற்செய்தி நூல்கள் ரொம்ப தேவையாக இருக்கிறது. இப்பதான் நம்ம மத்தேயுவுக்கு வர்றோம். மத்தேயுல பாத்தீங்கன்னா விண்ணரசு, அதாவது தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்கிற வார்த்தை அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். 34 முறை வேதத்திலே 34 தான் அப்படின்னு சொல்றாங்க. 32 முறை எங்க வருதுன்னா மத்தேயுல வருதான். மத்தேயு அப்படின்னால என்ன அர்த்தம் கவனிச்சு பாருங்க. கடவுளின் வெகுமதி அல்லது கடவுளின் கொடை என்று சொல்லலாம். லேவி அல்பேயுவின் மகன். இது நம்ம மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இதை நம்ம பார்க்க முடிகிறது. நீங்க மத்தேயு 9:9 பாத்தீங்கன்னா அழகா அவரை பற்றி நம்ம கிளியரா அவரே எழுதுறார். மத்தேயுவே எழுதுறார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அது தெளிவாக இருக்கிறது. அவர் என்ன, தன்னை பற்றி என்ன எழுதுகிறார் என்று பார்த்தோம்னா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசித்துறேன்.
9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அப்போ ஆயத்துறையிலே அவன் ஒரு ஆயக்காரன். நல்லா கவனிங்க. ஆயக்காரனாலே அந்த காலத்துல ரொம்ப வெறுப்பு, மக்கள் மத்தியில வெறுப்பு இருந்தது. ஆனா ஆண்டவர் அவனை தான் தெரிந்து கொள்கிறார். நல்லா யோசித்து பாருங்களேன். நம்மளால கூட நிறைய பேர் வெறுக்கலாம், நிறைய பேர் எதிர்க்கலாம், நிறைய பேர் நம்மள குறைத்து மதிப்பிடலாம், உதாசீனம் பண்ணலாம். ஆண்டவருடைய பார்வையில நம்ம ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, மத்தேயு கடவுளின் வெகுமதி. ஹல்லேலூயா. இங்க ஒரு சின்ன பாடத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். நம்ம ஆண்டவருடைய பார்வையில நம்ம எப்படி இருக்கிறோன்றதுதான் முக்கியம். மனிதனுடைய பார்வையில நம்ம எப்படி இருக்கிறோம் முக்கியமே கிடையாது. நிறைய நேரம் நம்ம மனிதர்கள் பார்வையில முக்கியமா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். தேவையே இல்லை. ஆண்டவருடைய பார்வையில எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவன் தான் ஆயக்காரன். இந்த காலத்துல ஆயக்காரன்னா எல்லாரும் சொல்ல ஆயக்காரனோடும் பாவிகளோடும் தங்க இவர் போயிட்டாரே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ சொல்றாங்க. ஆனா ஆயக்காரன்னா ரொம்ப கேவலமாக நினைத்தார். அப்படிப்பட்ட அந்த தொழிலை செய்து கொண்டிருந்த மத்தேயுவை ஆண்டவர் தன்னுடைய சீஷனாக ஆண்டவர் தெரிந்து பெரிய காரியம். நம்மள கூட ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு நிமிஷம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். நம்ம இந்த பைபிள் ஸ்டடி எவ்வளவு போகுதோ போ, எனக்கு அதை பத்தி ரொம்ப இது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இதை மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வப்பொழுது நாம் ஆண்டவரோடு தொடர்பு கொண்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்னையும் தெரிந்து கொண்டீரேன். இந்த உலகம் என்னை வெறுத்து இருக்கிறது. உலகத்துல எனக்கு மதிப்பு இல்லை. ஆனா நீர் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறீர். அது போதும் சுவாமி. ஹல்லேலூயா. இதை சொல்லுவோம் இல்ல, மத்தேயுவை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுல நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு ஹீப்ரு வார்த்தைன்னா மத்தித்யஹு என்று பெயர் சொல்லுகிறார். மத்தித்யஹு என்ற பெயரை சொல்லுகிறாங்க. அதனுடைய அர்த்தம் தான் கடவுளின் வெகுமதி என்பது. இப்ப பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே சீஷன் ஆன உடனே விருந்து வைக்கிறான். நீங்க அதுல அழகா ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, அவன் விருந்து வைக்கும் பொழுது அந்த 9ஆம் அதிகாரத்திலே வருது. அடுத்து தெரிந்து கொண்ட உடனே மத்தேயு 9ல வருகிறது. என்னன்னா, விருந்து வைக்கும் பொழுது அவன் சொல்றான், வீட்டிலே விருந்தில் இருந்தார் என்று அவன் எழுதும் போது என்ன எழுதுறான்னா, நீங்க பாருங்களேன், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல எப்படி வருதுன்னா, பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில். கவனிங்க கொஞ்சம். வீட்டிலேன்னு சொல்றான். யார் வீட்டுல சொல்லல. அவன் எழுதும் போது தன்னுடைய வீடுன்னு சொல்லல. மத்தேயு வீட்டுல அப்படின்னு எழுதி இருக்கலாம், எழுதல. ஏன்னா அவன் கொடுத்ததை சொல்லக்கூடாது என்று நினைக்கிற ஒரு தன்மை, அருமையான தன்மை பாருங்க. நம்மள கொஞ்சம் கொடுத்தாலே எல்லாருக்கும் தெரியணும்னு ஆசைப்படுறோம். ஆனா இவன் பாருங்க, தான் விருந்து வைத்ததை தெரியாது இருக்கும்படியாக அப்படியே தன்னை என்ன சொல்லுகிறான், மறைத்துக் கொள்ளுகிறான். அதே லூக்கா 5ஆம் அதிகாரத்துல லூக்கா எப்படி எழுதுறாரு? லூக்கா 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, இங்க நான் கீழே கொடுத்திருக்கிறேன். லூக்கா 5:29 யாராவது வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். லூக்கா 5:29 நான் வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா 5:29 என்ன சொல்லுகிறது? அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். லேவி என்பது மத்தேயுடைய இன்னொரு பெயர். லேவி என்பவன் பெரிய விருந்து பண்ணினான் என்று லூக்கா எழுதுறாரு. ஆனா மத்தேயு தன்னுடைய பெயரையே எழுதல. ஹல்லேலூயா. பாருங்க, இதுல ஒரு சின்ன பாடம் நாம் கற்றுக்கொள்கிறோம். பாடங்களை ஆங்காங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்ல. நம்ம எது கொடுத்தாலும் ஆண்டவர் சொன்னாரு, வலது கை கொடுத்தா அது எது தெரியக்கூடாது, இடது கைக்கு தெரியக்கூடாது. எதை கொடுத்தாலும் யாருக்கும் தெரியாம கொடுக்கறது ரொம்ப நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இந்த அடுத்த டேப்லர் காலம் ஒண்ணு இருக்கிறது. மத்தேயு, மார்க், லூக்கா இது மூன்றையும் கம்பாரிசன் நம்ம பண்ணியிருக்கோம். அதுல நான் முக்கியமா சொல்ல நினைத்தது என்னன்னா, இந்த 3 சுவிசேஷங்களும் அதிகமான பேசேஜ் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, மரணம், உயிர்த்தெழுதல். பாத்தீங்கன்னா கடைசியில 4வது கீழே வருது. நான் இந்த யாரோ காட்டுறேன் பாருங்க. மரணமும் உயிர்த்தெழுதலும். இதுல பாத்தீங்கன்னா மத்தேயுல 21ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் வருது. 8 அதிகாரங்கள் எதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குன்னா, மரணமும் உயிர்த்தெழுதலும் அப்படி அதை குறித்த காரியங்கள். மார்க்கும் பாத்தீங்கன்னா 11ல இருந்து 16 மற்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் தரல. அப்போ என்ன தெரியுதுன்னா, இந்த சுவிசேஷங்கள்லாம் எழுதப்பட்டதுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய மரணம், உயிர்த்தெழுதலை உலகுக்கு அறிவிக்க வேண்டும். அதுதான் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், நமக்காக உயிரோடு எழுந்தார், வெற்றி பெற்றார். ஆகவே அதை எழுதுறேன்னு சொல்லி இந்த சுவிசேஷங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் யோவான்ல இன்னும் அதிகமாக இருக்கிறது. அப்போ அவ்வளவு அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது மரணம், உயிர்த்தெழுதல். ஆகவே அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்த ஸ்லைடுக்கு நான் போயிடலாம்னு நினைக்கிறேன். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷன்றது நம்ம ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்லைடு பாருங்க. நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஸ்லைடு இதுதான். இப்ப நம்ம பார்க்கிற இதுதான். இதை நீங்க தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இதை பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.
என்னன்னா இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எப்படி பிரிக்கிறாரு, எப்படி பிரிச்சு அழகா அவரு அதை எழுதி இருக்கிறார்ன்றத பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியம். மத்தேயு சாதாரணவர் அல்ல. அவரு அவரை அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அது சொல்ல முடியாத விஷயம் பாருங்க. என்னன்னா மொத்தம் 28 அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு எத்தனை அதிகாரங்க? 28 அதிகாரம். 28 அதிகாரத்துல முதல் 3 அதிகாரம் முகவுரை, கடைசி 3 அதிகாரங்கள் முடிவுரை. அழகா இருக்கு. அப்படியே நம்ம அதை கிளியரா பண்ணிக்கலாம். நம்ம பிரிச்சு வச்சுக்கலாம். முதல் 3 அதிகாரங்கள் நான் சும்மா தலைப்பு சஸ்பென்ஸ்னு போட்டேன், முடிவுரைக்கு கிளைமேக்ஸ்னு போட்டேன். இது ரெண்டும் ரெண்டு கடைசியில முடிவுரை முகவுரை, இது ரெண்டு என்ன சொல்லலாம், எண்ட்ஸ் ஆஃப் த காஸ்பல்னு சொல்லலாம். இந்த சுவிசேஷத்துல இரண்டு என்ன சொல்லலாம், இரண்டு எண்டுகள். இடையில இருக்கிறது என்னன்னா 5 பிரசங்கங்களை அழகாக தொகுத்து எழுதி இருக்கிறார். அதனாலதான் நம்ம சொல்றோம் மேத்யூ எல்லாத்தையும் விட்டுட்டு போனார், ஆனா பேனாவை கூட கொண்டு போனார்னு சொல்லுவாங்க. ஏன்னா அழகா எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்கிறார். நம்ம பிரசங்கங்களை நோட் பண்றது ரொம்ப முக்கியம் இல்ல. நீங்க எத்தனை பேர் எழுதிக்கிறீங்களோ எனக்கு தெரியல. இப்ப நம்ம சொல்றதெல்லாம் என்ன இருந்தாலும் ஸ்லைடு இருக்குது, நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம், நமக்கு அனுப்புவாங்கன்னு நீங்க நினைக்கலாம். இருந்தாலும் எழுதி கொள்வது ரொம்ப நல்லது. என்னன்னா அது ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல என்டர் ஆகுது. நம்ம எழுதும் பொழுது அது நம்முடைய மைண்ட்ல அது என்டர் ஆகுது. அப்போ இங்க பாருங்க, அவர் எழுதி கொண்டு இருந்திருக்கிறார். எல்லா பிரசங்கங்களையும் எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கத்தை இவ்வளவு அழகாக தொகுத்து வேற எந்த சுவிசேஷங்களும் எழுதல. மற்ற நற்செய்தி நூல்லாம் இல்ல. லூக்கால இருக்குது, ஆனா ஆங்காங்கே ஸ்கேட்டரா அப்படியே போட்டிருக்காரு. ஆனா மத்தேயு அழகாக 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்துல அழகா எழுதியிருக்கிறார். நான் இப்போ திருப்பி ஒரு இந்த டிவிஷன்ஸை கொஞ்சம் நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதல் 3 அதிகாரங்கள் முகவுரைன்னு சொன்னேன் அல்லவா, அதுலதான் எது வருகிறது, இந்த 5 விஷயங்கள் வருகிறது. நம்ம இந்த சிவப்புல நான் போட்டிருக்கிறேன் லெஃப்ட் சைட்ல, வம்ச வரலாறு. அதுவே ஒரு ஆச்சரியம், அதை பத்தியே நம்ம பார்த்தோம் இல்லையா. இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு என்று போட்டிருக்கிறார், அது ஒரு ஆச்சரியம். அடுத்தது கிறிஸ்து பிறப்பு, அதுக்கு அடுத்தது எகிப்திற்கு ஓடி போகிறார் யோசேப்பு, சொப்பனத்தினாலே எச்சரிக்கப்பட்டு எகிப்துக்கு ஓடி போறார், தப்பிக்கிறார். மற்ற 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளும் அழிக்கப்படுகிறது, ஆனா இயேசு கிறிஸ்து தப்பிக்கிறார், எகிப்துக்கு ஓட்டம். அடுத்தது திருமுழுக்கு யோவானை குறித்து 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 4ஆவதாக பார்க்க 4ஆம் அதிகாரம் இல்ல, இது முதல் 3 அதிகாரங்கள்ல வரக்கூடிய காரியங்கள் தான். திருமுழுக்கு யோவான் தான் ஆண்டவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். திருமுழுக்கு என்பது ஞானஸ்நானம், இயேசு கிறிஸ்துவுடைய ஞானஸ்நானம். இது எல்லாமே எதுல பாக்குறோம்னா இந்த முகவுரையில முதல் 3 அதிகாரங்கள்ல முடிந்து விடுகிறது. ஆனா இந்த 4ஆம் அதிகாரத்துல இருந்து இருக்கிறது தான் இந்த 5 புத்தகங்களாக நம்ம அதை தொகுத்து கொள்கிறோம், அல்லது அந்த தொகுப்புகள்னு சொல்லலாம். ஆனா நான் என்ன போட்டேன்னா புக்குன்னு போட்டேன். ஏன் அந்த புக்குன்னு போட்டேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. மோசேக்கு பிரதிபலிப்புக்காக நான் போட்டேன். ஏன்னா மோசேயும் 5 ஆகமங்களை எழுதினார், நமக்கு தெரியும் இல்ல. ஆதி ஆகமத்துல இருந்து உபாகம் வரைக்கும் இருக்கக்கூடிய 5 ஆகமங்களை எழுதினவர் மோசே. நம்ம ஏற்கனவே சொன்னோம், மறைந்திருக்கும் மோசே ஆகமங்கள், அவர் 5 எழுதினார். அதே மாதிரி ஒரு 5 பிரசங்கங்களை அழகா தொகுத்து எழுதியிருக்கிறார். பிரசங்கங்களுக்கு ஏற்ற நிகழ்ச்சிகளை அதற்கு முன்னால சொல்லி பிரசங்கங்களை எழுதுகிறார். நீங்க இதை பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் புக், இந்த 5 புத்தகங்களை அவர் எழுதினதை 5 தொகுப்புகள்னு சொல்லலாம், புத்தகங்கள்னு சொல்லலாம். இங்க புக்குன்னு நான் போட்டிருக்கிறேன். புக் நம்பர் 1 நீங்க பாத்தீங்கன்னா எந்த அதிகாரம் எல்லாம் வருது, 4, 5, 6, 7 இந்த 4 அதிகாரமும் முதல் புத்தகத்தில் வருகிறது. இறையரசின் அறிமுகம் என்று அதுக்கு ஒரு தலைப்பு. அதுல என்ன பிரசங்கம், ஒவ்வொரு புக்லயும் ஒரு பிரசங்கத்தோட முடியுது. பிரசங்கம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா மலை பிரசங்கம். நீங்க ஆச்சரியமான காரியம் என்னன்னா, ஒவ்வொரு பிரசங்கம் முடியும் போது, அந்த புத்தகம் முடியும் பொழுது ஒரு வசனத்தோடு அவர் முடிக்கிறார். அதே கிரேக்க வார்த்தை திரும்ப திரும்ப 5 முறை வருகிறது இந்த புத்தகத்துல, 5 முறை. நல்லா கவனிங்க. 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். என்ன வருது, 28ஆம் அதிகாரம், இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது, அப்படி ஆரம்பிக்குது பாருங்க. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது, இந்த முடிவு, அதோடு இந்த பிரசங்கம் முடிகிறது என்று அழகா அந்த புத்தகத்திற்கு முடிவு வருகிறது. இதே மாதிரி 2வது புத்தகத்தினுடைய கடைசி எதுன்னு பாத்தீங்கன்னா அங்க சேவப்புல போட்டிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கொஞ்சம் தயவு செய்து உங்க பைபிளை திறந்து பாருங்க. 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு, பாருங்க அந்த வார்த்தை, அந்த கிரேக்க வார்த்தை திரும்ப வருகிறது, முடித்த பின்பு. அப்போ 2வது புத்தகம் முடிகிறது. அப்போ 3வது புத்தகம் 13ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் நீங்க எடுத்து பாருங்களேன். 13ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்துல கடைசியில அது வருகிறது. 53
அங்க என்ன வருதுன்னா, இயேசு இந்த உவமைகளை சொல்லி முடித்த பின்பு. அப்ப 3வது புத்தகம் முடிகிறது. நல்லா கவனிங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ எ மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஒவ்வொரு புத்தகமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்த புத்தகம் 4வது புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அதனுடைய முடிவு சொல்லப்படுகிறது. 18ஓட முடிகிறது. 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு. 19:1 நல்லா பாருங்க. அடுத்தது பாருங்க 26:1 அதுல 5வது புத்தகம் முடிகிறது. 26:1 26:1 திறந்து பாத்தீங்கன்னா அதுல வரும். நீங்க அழகா பார்க்கலாம். என்ன வருதுன்னா, இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இல்ல, நல்லா கவனிக்கிறீங்க. அதாவது 5 புத்தகங்களும் அழகா ஒரு கிரேக்க வார்த்தையோடு முடிகிறது. இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் சொல்லி முடித்த பின்பு. அப்போ ஒரு பிரசங்கத்தை அழகா சொல்றாரு. அந்த பிரசங்கத்துக்கு முன்னால சில நிகழ்ச்சிகளை சொல்லுகிறார். அப்புறம் பிரசங்கத்தோட அந்த புத்தகம் முடிகிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரசங்கம். நல்லா கவனிங்க. இது நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், மனசுல ஏத்திக்கலாம், மெமரியில உள்ள கொண்டு வந்துடலாம். அப்போ முதல் 3 அதிகாரம் முகவுரைன்னு சொல்லிட்டேன். இப்ப 4ஆம் அதிகாரத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறோம். 4, 5, 6, 7 4, 5, 6, 7 இந்த அதிகாரங்கள் தான் முதல் புத்தகம். இதுல எந்த பிரசங்கம் வருதுன்னா மலை பிரசங்கங்க. சிவப்புல கொடுத்திருக்கேன் பாருங்க. சிகப்புல மலை பிரசங்கம். இதுல நமக்கு தெரியும் மலை பிரசங்கத்துல அதிகமா என்ன வருகிறது? இறையரசின் அறிமுகம். இறையரசுக்கு தேவை என்ன? ஆரம்பத்துல என்ன வருது? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் இறை அரசுக்கு அறிமுகம் செய்கிறார். அதுதான் அங்க வருகிறது. அடுத்த புத்தகம் பாருங்களேன், 8, 9, 10 ரொம்ப ஆச்சரியம். அழகா தொகுத்து எழுதியிருக்கிறார் மத்தேயு. அப்ப மத்தேயு சாதாரண ஆள் இல்லை. இஸ் a வெரி குட் ஸ்காலர். பெரிய ஸ்காலராக இருந்திருக்க வேண்டும். அது நல்லா தெரிகிறது. இப்ப பாருங்க, அவரு இந்த இறையரசின் ஊழியம்னு இதுக்கு நம்ம பேரிடுறோம். ஏன்னா ஆண்டவர் அந்த இறையரசுக்கு ஆயத்தம் பண்ணுகிறார், ஊழியத்துக்கு தயாராகிறார், அப்போஸ்தலர்களை அனுப்புகிறார். அதான் 10ஆம் வசனம் 10ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்போஸ்தலர்களை அனுப்புகிறார், சீடர்களை அனுப்புகிறார். அவர் அனுப்புகிறார். அதுதான் நம்ம பார்க்கிறோம் 10ஆம் அதிகாரத்துல. அது ஒரு பிரசங்கமாக அங்க அப்போஸ்தல பிரசங்கம் என்று சொல்லலாம். அப்போஸ்தலர் என்ன எடுத்துட்டு போகணும், என்ன செய்யணும், நீங்க போய் என்ன சொல்லணும், என்ன நற்செய்தி எங்க போகணும், எல்லாத்தையும் சொல்றாரு. அந்த 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ 8, 9 இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்கிறது வருகிறது. அவருடைய அற்புதங்கள் வர்றதை இந்த 8, 9 நம்ம பார்க்கலாம். நம்ம பின்னால பார்க்க போறோம். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா 3வது புத்தகம். 3வது புத்தகம் எங்க வருது? 11ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிறது. 13ஆம் அதிகாரம் ஒரு பிரசங்கம் ஃபுல்லா. 13ஆம் அதிகாரம் ஊமை பிரசங்கம் என்று சொல்லணும். நல்லா பாருங்க, ஒவ்வொன்றா அப்படி வருது பாருங்க. ஆண்டவர் முதல்ல மலை பிரசங்கத்துல அறிமுகம் பண்றாரு, அப்புறம் சீஷர்களை ரெடி பண்றாரு, அப்புறம் ஊமைகளை சொல்லுகிறார். அதாவது இறையரசை குறித்து, பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டது இப்படிப்பட்டது என்று சொல்லி ஊமைகளை குறித்து அவர் பிரசங்கம் செய்கிறார். அது 13ஆம் அதிகாரம். அப்புறம் 4வது புத்தகத்தை பாத்தீங்கன்னா அதுதான் கொஞ்சம் பெரிய புத்தகம். 4, 5வது புத்தகங்கள் பெரிய புத்தகங்கள். நம்ம மத்தேயுக்குள்ளேயே இருக்கக்கூடிய உட் புத்தகங்கள்னு சொல்லலாம். சப் புக்ஸ். இது 14, 15, 16, 17, 18 அதுல பிரசங்கம் எதுனா 18 அதிகாரம் மட்டும்தான். ஒரே ஒரு அதிகாரம். இது எல்லாமே ஒரு அதிகாரம் தான். ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா புக் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் புக்ல 3 அதிகாரம் பிரசங்கம் வருது. ஆனா அதுக்கப்புறம் இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் ஒரு அதிகாரம் தான் பிரசங்கம் வருது. இதுல 4வது புத்தகத்திலே 18வது அதிகாரம் மட்டும்தான் பிரசங்கம். 3வது புத்தகத்துல 13ஆம் அதிகாரம் மட்டும்தான் பிரசங்கம். அதுல ஊமைகளை பார்க்கிறோம். ஒரு 7 ஊமைகளை அழகாக சொல்லுகிறார். அதுல 7 என்கிற நம்பர் வருது பாருங்க, கொஞ்சம் கவனிங்க. 7 என்று வருகிறது ஒரு என்ன சொன்னா டிவைன் பிங்கர் பிரிண்ட்னு சொல்றாங்க. ஒரு தெய்வீக கைரேகை என்று சொல்லுகிறார். 7 என்கிற வருகிறதெல்லாம் பார்க்கலாம். ஊமை பிரசங்கம். சரி, அடுத்தது புக் நம்பர் 4. அது 14ல இருந்து 18 வரைக்கும் இருக்குது. இந்த 14, 15, 16, 17 இதுலதான் ஜீசஸ் ஒரு தெய்வமாக வெளிப்படுத்தப்படுகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக. அவர் இதுவரைக்கும் 12 வரைக்கும் ராஜாவாக சொல்லப்பட்டிருந்தார். ஆனா அதுக்கப்புறம் 13க்கு அப்புறம் அவரை தெய்வமாக கொண்டு வர. அதனால 16ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா பேதுரு கிட்ட கேட்பாரு. இல்ல, பேதுரு தான் சொல்லுவாரு, என் ஜனங்க என்ன யார் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு சொல்லுவாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ பாருங்க, ஒரு அங்கிருந்தா ஒரு தெய்வீக வெளிப்பட ஆரம்பிக்கிறது. எப்போ? 16, 17 நமக்கு தெரியும். 17ஆம் அதிகாரத்துல மறுரூபமாகுதல் வருகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, இந்த மத்தேயு அழகா கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டு வருகிறார். முதல்ல ராஜாவாக ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தெய்வமாக சொல்லி முடிக்கிறார் கடைசியில. அப்புறம் 5வது புத்தகம் பாத்தீங்கன்னா 19ஆம் அதிகாரத்துல இருந்து 25 வரைக்கும் இருக்கிறார்.
19 25 வரைக்கும் 5வது புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகத்துல அவருடைய திரும்ப வருகிறதை குறித்து, 2ஆம் வருகை குறித்து வெளிப்படுத்துற விசேஷத்துல இருக்கிறத அப்படியே சொல்றார். நம்ம இந்த 5 நாள்ல பார்க்க போறோம். ரொம்ப ஆச்சரியமான காரியங்களை பார்க்க போறோம். அதெல்லாம் அதுல செய்யறத நம்ம பார்க்க முடியும். இதுவும் இதே ரெப்ளிகா தான். ஆனா திரும்ப இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நம்ம இதுல எழுதி இருக்கிறோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு, நீங்க மத்தேயுல 15 உவமைகளும் 20 அற்புதங்களும் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 15 உவமைகள், 20 அற்புதங்கள். இது கொஞ்சம் கூட விளக்கமாக அதே இதுதான் இன்ட்ரடக்ஷன். நம்ம அதே நம்ம ஏற்கனவே இப்ப நான் சொன்னதுதான் இது ரிப்பீட் ஆகுது. அதனால இதை நான் ரொம்ப இதுக்குள்ள ரொம்ப போக விரும்பல. இதுல வந்து இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு என்று ஆரம்பிக்கிறது இந்த புத்தகம். எப்பவுமே எந்த புத்தகத்துக்கும் 1 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தா அந்த புத்தகத்தினுடைய நோக்கம் நமக்கு தெரிந்துவிடும். அப்ப இது இயேசு கிறிஸ்துவை, அவருடைய வம்சத்தை, அவருடைய வரலாறை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். ஆனா புது மொழிபெயர்ப்புல இது வந்து அவர் ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன் என்று போடப்பட்டிருக்கு. இங்கே பழைய நம்முடைய மொழிபெயர்ப்புல எப்படி போட்டிருக்குன்னா, ஆபிரகாமின் குமாரனாகிய, தாவீதின் குமாரனாகிய அப்படி வருகிறது. அப்படி இல்லாம பொது மொழிபெயர்ப்புல எப்படி வருதுன்னா, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாறு என்று வருகிறத பொது மொழிபெயர்ப்புல நான் பார்த்தேன். அப்ப அது கொஞ்சம் வித்தியாசம் இல்ல. ஆபிரகாமுக்கும் அவர் குமாரன், தாவீதுக்கும் அவர் குமாரன் அப்படின்னு சொல்றான். இப்ப தாவீதின் குமாரன் ராஜா இல்ல. ஹல்லேலூயா. ராஜ பரம்பரை, ராஜ வம்சம். இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா என்பதை குறிக்கிறது. ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறுகிறது. அது ஒரு அற்புதமான ஒரு காரியம். அதனாலதான் ஆபிரகாமுடைய குமாரனும் தாவீதின் குமாரனுமாகி இயேசு கிறிஸ்து. ரைட். இப்ப நான் சொன்ன மாதிரி இயேசுவை ராஜாவாக ஆரம்பித்து மேசியா தெய்வமாக முடிக்கிறார் இவர். அப்புறம் கடைசியில பஸ்கா பலி, கடைசியில அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், இது கடைசியில வருகிறது. இதுதான் நம்ம மத்தேயுடைய ஒரு வரிசை. அப்படியே முதல்ல ராஜா என்று சொல்ல ஆரம்பித்து அப்புறம் மேசியா என்று சொல்லி அந்த 16 17ஆம் அதிகாரம் வரும்பொழுது அவரை தெய்வமாக காட்டி அதுக்கப்புறம் அவருடைய மரணத்தை காட்டுகிறார். இதுதான் இந்த மத்தேயுடைய அழகான ஒரு விவரம். அப்படியே அவர் எழுதுறதுடைய ஒரு என்ன சொல்றது சீக்வென்ஸ் ரொம்ப அழகா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புத்தகங்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறதுன்றதை இதுல நம்ம இப்பதான் சொன்னோம். அது அப்படியே போடப்பட்டிருக்கிறது. அதுல ஒவ்வொன்றிலையும் என்னென்ன இருக்குதுன்றதையும் இந்த கீழே அடுத்த காலம்ல நம்ம பார்க்கணும். பிரசன்டேஷன், ப்ரொக்ளமேஷன், பேஷன், இப்படி 3 வகையாக கூட மத்தேயுவை பிரிக்கலாம். பிரசன்டேஷன், ப்ரொக்ளமேஷன், பேஷன் பிரிக்கலாம். அடுத்தது இந்த கடைசி டேபிள்ல நம்ம பார்த்தோம்னா இதுல அவர் எங்கெல்லாம் போனார், எந்த இடங்கள்லாம் ஊழியம் செய்தார் அப்படின்றது அந்த இடங்கள் ஜியோகிராபிக்கலி வருகிற. பெத்லகேம்ல பிறந்தாரு, எகிப்துக்கு ஓடினாரு இல்ல, அவங்க அப்பா ஓடினாரு, அதுக்கப்புறம் நாசரேத்துல வந்து இருந்தாரு. இதெல்லாம் ஒரு முக்கியமான இடங்கள். இந்த இடங்கள் எல்லாம் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டேபிள் உங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்கும். தயவுசெய்து இந்த குரூப்ல இல்லாதவங்க இந்த குரூப்ல சேர்ந்துக்கோங்க. இந்த டேபிள்லாம் உங்களுக்கு ஷேர் ஆயிடும். அதனால நீங்க அதை பெற்றுக்கொள்ள முடியும். குரூப்ல இல்லாதவங்க சேர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த டேபிள்லயே இந்த மத்தேயுடைய சுவிசேஷத்துடைய முழு இதுவும் நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு கம்ப்ளீட்டா. இதுல ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போறேன். ஒண்ணு என்னன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவருக்கு ஒரு பேர் வச்சாங்க, இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் இல்ல. 1ஆம் அதிகாரத்துல வருது, 1:23. இப்போ 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, இதோ உலகத்தின் முடிவு வரைந்தோ நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்புகிறார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த சுவிசேஷமே இவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நாம் தைரியமாக உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடன் இருக்கிறேன். ஆகவே நீங்க போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க, எல்லாரையும் சீஷராக்குங்க என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பி விடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறவர். அப்ப இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷமே இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறவர் என்கிறத விவரிக்கிறதாகவும் இருக்கிறத நம்ம அப்பப்போ நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம், நம்ம உற்சாகப்படுத்திக் கொள்ளலாம். ஒருவேளை துன்பங்கள்ல, கஷ்டங்கள்ல, போராட்டங்கள்ல நம்ம இருக்கும் பொழுது நம்ம ஒண்ணு காரியம் சொன்னோம், என்னன்னா ஹல்லேலூயா, ஆண்டவர் என்னோட இருக்கிறார், அது போதுங்க. யார் இல்லைனாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, ஆண்டவர் என்னோட இருக்கிறார், அது போதும். இதை நம்ம சொல்ல ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை ஆண்டுகள் அவர் எப்படி ஊழியம் செய்தார் என்பதும் இதுல கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. 2.5 ஆண்டுகள், அதாவது 2 ஆண்டு எங்க ஊழியம் செய்தார்னா கலிலேயாவில தான் ஊழியம் செய்தார்.
2.5 ஆண்டு அந்த கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்க ஒயிட்ல. 2.5 ஆண்டு. அப்போ கலிலேயா தான் ரொம்ப என்ன சொல்லலாம், கீழ்மட்ட மக்கள் வாழக்கூடிய இடம், லேபரர்ஸ் இருக்கக்கூடிய இடம், அடிமட்ட மக்கள் வாழக்கூடிய இடம். அங்கதான் அதிகமான நேரத்தை அவர் செலவழித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவுமே ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தான் நாடி போகிறார். நாம கூட அப்படிதான் இல்ல, பலவீனர்கள். நாம் நம்ம எத்தனையோ விதத்துல தகுதி இல்லாதவர்கள். கர்த்தர் நம்மை நாடி வந்திருக்கிறார், நம்மை சேர்த்து இருக்கிறார், நம்மை இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில பங்கு பெற கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுவோம். தயவு செய்து இதெல்லாம் ஒரு பெரிய கிருபைங்க. நம்ம இப்படி உட்கார்ந்து இருக்கிறது, இது கேட்கிறது எல்லாமே ஒரு பெரிய கிருபை. இந்த கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அடுத்தது நம்ம பார்ப்போம். அடுத்தது என்னன்னா, இந்த ஒவ்வொரு பகுதியா நம்ம பார்க்கிறோம். புத்தகம் 1 அதுல வரக்கூடியது ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். அந்த முதல்ல முகவுரையில அதிசய வம்ச வரலாறு. இது என்னன்னா, நீங்க கவனிச்சீங்கன்னா அதுல நம்ம ஏழ்மை இலக்கியம் என்று ஹெப்டாடிக் ஸ்ட்ரக்சர். ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, 1 அதிகாரம் 1 வசனத்துல இருந்து 17 வசனம் வரைக்கும் இருக்கிறத பாத்தீங்கன்னா 7 வார்த்தைகளாக இருக்கிறது. எல்லாமே 7. இத பார்த்தவர் தான் இந்த டாக்டர் ஐவன் பானில் என்கிறவர் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சார். ஆராய்ச்சி செஞ்சு நிறைய புத்தகமே எழுதியிருக்கிறாரு. அவர் நாத்திகரா இருந்தவரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். பாருங்க, ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வெறும் வம்ச வரலாறை படிச்சு ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா, அவர் பெரிய மேத்தமெட்டிஷியன், கணக்கியல் நிபுணர். அவர் பார்த்தா எல்லாத்திலையும் மொத்த பெயர்கள் 7ஆல் வகுக்கப்படக்கூடிய எல்லா 7 பெருக்க தொகையாகவே வருது. அது பிராக்ஷன்ல வரவே இல்லை. எல்லாம் கரெக்டா வருது. 49 அல்லது 7 8 56 இப்படி கரெக்டா அந்த நம்பர் தான் வருது. எதை எடுத்தாலும் அது அவர் பார்த்தாரு. ஒன்னொன்னா பார்த்துட்டு, இந்த மாதிரி யாரும் வம்ச வரலாறு கற்பனை பண்ணா கூட எழுத முடியாது. அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் என்று சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகள் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தாரு. அதுவும் 7ஆல் வகுக்கப்படக்கூடியதா இருக்கு. அந்த வம்ச வரலாறுல எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்தாரு. அதுவும் 7ஆல் வகுக்கப்படக்கூடியதா இருக்கு. உயிரெழுத்துக்கள் எத்தனை, வவல்ஸ் எத்தனை இருக்கு, அதுவும் 7ஆல் வகுக்கப்படக்கூடியதாக இருக்கு. இது எத்தனை இருக்குன்றதே அவர் எழுதி இருக்கிறார். அது பெருசா இருக்கு. அதெல்லாம் நான் இங்க போடல. அப்போ ஒரு முறைக்கு மேல் வரும் வார்த்தைகள் எத்தனைன்னு பார்த்தா அதுவும் 7ஆல் வகுக்கப்படக்கூடியதா இருக்கு. உயிரெழுத்தில் ஆரம்பிக்கும் வார்த்தைகள் எதுன்னு பார்த்தா அதுவும் 7ஆல் வகுக்கப்படக்கூடியதா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆச்சரியம். இந்த வம்ச வரலாறை பார்த்தே ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்னா அது ஆச்சரியத்தால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வம்ச வரலாறு இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் தன்னுடைய வம்சத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை இருந்தது. ஆனா அவர் தெரிந்து கொண்ட வம்சத்துல பாத்தீங்கன்னா தாமார் இருக்கிறாங்க, ரூத் இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்ம தள்ளல. ஆண்டவர் தள்ளவே மாட்டார். அவர் புறம் தள்ளுகிறவர் அல்ல. மங்கி எரிகிற திரியை அணையாதவர். ஹல்லேலூயா. யாரெல்லாம் மங்கி எரிந்து கொண்டு இருக்கிறான், ஐயா நான் எனக்கு சரியில்லைப்பா, என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குப்பா அப்படின்னு சொல்றவங்க மாட்டார். தெரிந்து கொள்கிற தேவன். வகையா பிரிக்கிறோம். பேட்ரியாக்ஸ், அதாவது முற்பிதாக்கள், ராஜாக்கள், ஆசாரியர்கள், அப்படி 3 வகையாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த ஸ்லைடு உங்களுக்கு வேணும்னா நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதுல எல்லாமே இருக்கிறது. கிறிஸ்துவின் பிறப்பு 1 அதிகாரம் 18 இருந்து 2:12 வரைக்கும் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. அதுல எத்தனை தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதுன்னு பார்த்தா 19 தீர்க்க தரிசனங்கள் அதுல நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆச்சரியம் இல்ல? 19 தீர்க்க தரிசனம் பிறப்புல மட்டுமே 19 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகின்றன. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறுகிறது. இது எந்த மதத்திலையும் கிடையாதுங்க. நல்லா கவனிங்க, எந்த மதத்திலையும் கிடையாது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களாக வைத்திருக்கிறாரே, அதுவே பெரிய கிருபை. கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோமே, அது பெரிய கிருபை. அடுத்தது எகிப்துக்கு ஓடுகிறார்கள். அது அடுத்த அந்த முகவுரையிலே வருகிறது. யோசேப்பின் 4 சொப்பனங்களை நாம் பார்க்கிறோம். இந்த 4 சொப்பனங்கள்ல பயப்படாதன்னு சொல்றாரு, பயப்படுன்னு சொல்றாரு. 2 நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 2 சொப்பனம் பயப்படாதேன்னு சொல்றாரு, 2 சொப்பனம் பயப்படு என்று சொல்றாரு. இங்க போகாத அப்படின்னு சொல்றாரு. அப்படி எச்சரிப்பின் சொப்பனங்கள் 2, பயப்படாதேன்னு சொல்ற சொப்பனங்கள் 2 இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது யோவானை பற்றி, அந்த யோவான் அந்த 3ஆம் அதிகாரம் 1 இருந்து 12 வரைக்கும் அது வருகிறது. அப்புறம் 3ஆம் அதிகாரம் 13 இருந்து 17 வரைக்கும் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற அந்த நிகழ்ச்சி 13 இருந்து 17 வரைக்கும் நம்ம பார்க்கணும். ஒரு காரியத்தை நான் நினைத்தேன். ஏன்னா முதல்ல புதிய ஏற்பாட்டிலே அன்பு என்கிற வார்த்தை, அகப்பே, லவ் என்று சொல்றோம்ல,
நல்லா கவனிங்க. அகப்பே லவ் என்கிற ஒரு வார்த்தை வேத புத்தகத்திலே முதலாக வருவது இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அகப்பே லவ் முதலிலே புதிய ஏற்பாட்டிலே வருகிற வசனம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இவர் என்னுடைய நேசகுமாரன். இந்த அன்பு என்கிற வார்த்தை நம்ம வேத புத்தகத்துல நிறைய முறை இருக்கு. 365 முறைக்கு மேல இருக்குதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஆனா நிறைய முறை இருக்கிறது. அகப்பே லவ், அகப்பே லவ். தட்ஸ் a different love. அது இல்ல, உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லலாம். ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது அகப்பே லவ். எதையும் எதிர்பார்க்காத தியாக அன்பு, எல்லாத்தையும் விட்டு கொடுக்கிற அன்பு. அப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அகப்பே லவ். ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? இஸ்லாமியர்களுடைய வேதமாக இருக்கக்கூடிய அந்த குரான்ல ஒரு விசை கூட இந்த அகப்பே லவ் என்கிற வார்த்தை வரணும். ஆனா நம்முடைய ஆண்டவர் அன்பு. வேதத்தையே கரைச்சு ஒரே வார்த்தையில சொல்லியா அப்படின்னா சொல்லிடலாம். என்ன சொல்லலாம்? அன்பு. அவ்வளவுதாங்க. ஆனா அதுதான் இல்லை இன்னைக்கு. அன்பு இல்ல யோசித்து பாருங்களேன். நம்ம அன்புல குறைஞ்சு போய் நிக்கிறோமே. நிறைய பேர் நம்மளே அன்பு குறைஞ்சவர்கள் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்ம இன்னும் அன்பிலே வளர செய்யட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பதான் புத்தகம் 1 வந்திருக்கோம். இந்த புத்தகம் 1 என்ன சொல்லுது அப்படின்றத சுருக்கமா நம்ம பார்த்தோம். நமக்கு தெரியும், நல்லா தெரியும். அந்த புத்தகம் 1ல மிக முக்கியமானது மலை பிரசங்கம் தான் இல்ல. மலை பிரசங்கம் ஆண்டவர் 5ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கும் பொழுது 9 பிளஸட் பாக்கியவான்கள் 8 பாக்கியவான்கள் ஒன்னா வரும். நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 5ல. அதுக்கப்புறம் தனியா ஒரு அதுக்கு அடுத்த வசனம் வரும். என்ன வரும்னா வித்தியாசமாக பாக்கியவான்கள் வரும். நீங்க அதாவது 3ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் ஒரே மாதிரி வருகிறது. 3ஆம் வசனம் நமக்கு தெரியும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்புறம் 10ஆம் வசனம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. இதெல்லாம் ஒரே மாதிரி. அதான் 8 பாக்கியவான்கள். இதை கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 8 வரும். அப்புறம் 1 ஆட் ஆகுது. என்னன்னா 11ஆம் வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்த பாக்கியவான்கள் அது 9வது. சோ மொத்தம் 9. அதே மாதிரி அதுக்கப்புறம் வர்ற பகுதியில பேட்டில்ஸ்ன்னு போட்டிருக்கிறேன். என்ன பேட்டில்ஸ் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, இவ்விதமா மனுஷங்க செய்வாங்க. ஆனா நீயோ இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி அது மொத்தம் 9 வருகிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கு பின்னால வருகிற பகுதியில நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தது. ஆச்சரியமான காரியம் பாருங்க. 9 + 9 2 9. பிளெஸிங் அண்ட் பேட்டில் 2 உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்பவுமே பிளெஸிங்கும் உண்டு, பேட்டிலும் உண்டு. ஹல்லேலூயா. அது தவிர 4ஆம் அதிகாரத்திலே நமக்கு தெரியும் சோதனையை நம்ம ஆண்டவர் சந்தித்தார். இந்த 3 சோதனைகள் 3 விதமான மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, இதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் இதெல்லாம் திரும்பி நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் மறந்து போயிருப்போம். எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப ஏறக்குறைய 2-3 மாசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம மறந்து போயிருப்போம். அதனால இதெல்லாம் திரும்பி ஒரு விஷயம் அப்படியே நம்ம ஜஸ்ட் ஒரு see through பண்ணிடலாம் நான் நினைச்சேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மலை பிரசங்கத்துல ரொம்ப அதிகமா இந்த கீழே நான் போட்டிருக்கிறேன். இரட்டைகள் வருகிறது. 7 இரட்டைகள் அப்படின்னு போட்டிருக்கிறேன். செல்வங்களை குறித்து பூமிக்குரிய செல்வம், பரலோகத்துக்குரிய செல்வம். பார்வை முழுவதும் ஒளி, முழுவதும் இருள் நிறைந்த பார்வை அது வருகிறது. இதெல்லாம் இந்த பிரசங்கத்திலே நீங்க பார்க்கலாம். எஜமானர்கள் இல்ல, சிலருக்கு கடவுள் எஜமானர், சிலர் செல்வம் எஜமானராக இருக்கு. 2 எஜமான்களுக்கு ஒருவரால் ஊழியம் செய்ய முடியாது என்கிற வார்த்தை அங்கதான் வருகிறத நம்ம பார்க்கிறோம். வாசல்கள் 2 வகை. இடுக்கமான வாசல், விசாலமான வாசல். இது எல்லாமே எங்க வருது? எல்லா மலை பிரசங்கத்துல இரட்டைகள் 7 இரட்டைகள் இருக்கிறத பார்க்கிறோம். நான் சொன்ன பாருங்க, இந்த 7 என்ற வார்த்தை எழுத்து என்ற எண் அடிக்கடி நமக்கு இந்த வருகிறது. டிவைன் ஃபிங்கர் பிரிண்ட்னு சொன்னல்லவா, இது அடிக்கடி வர்றதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த இரட்டைகள். அதே மாதிரி ஆண்டவரே என அழைப்பவர்கள், சித்தம் செய்பவர்கள், சித்தம் செய்யாதவர்கள். ஆண்டவர் சொல்றார், சித்தம் செய்யறவன் தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பான் என்று சொன்னார். அதே மாதிரி அடித்தளங்கள், கற்பாறையின் மேல் கட்டினவன், மணல் மேல் கட்டினவன். இதுவும் எங்க வருது? எல்லாமே இந்த மலை பிரசங்கத்துல வருது. அது தவிர சால்ட் அண்ட் லைட் என்று அவர் சொல்லுகிறார். இதுவும் நமக்கு தெரியும். உப்பாகவும் ஒளியாகவும் நீங்க இருக்கணும். இதை பற்றி நிறைய பிரசங்கங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். இப்போ இதுல ரொம்ப சிம்பிளா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் ஜெபத்தை குறித்து அதிகமா இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் சொல்லி தந்திருக்கிறார். ஜெபம் பண்ணுவதற்கு எப்படிப்பட்ட ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபம், அதுல பாருங்க 7 பார்ட்ஸ் ஆஃப் பிரேயர்னு போட்டிருக்கிறேன். அதுல பிரேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஓனா ஆண்டவரே அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் கேட்கிறது இல்ல. இப்படி பெட்டிஷன் பீல நான் ஒரு 7 கொடுத்துருக்கிறேன். வேணா அந்த பழைய நீங்க அந்த
ஸ்லைடை எடுத்து பார்க்கலாம். 7 பார்ட்ஸ் ஆஃப் பிரேயர் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். நம்ம ஜெபங்கள்ல 7 இருக்கணும். ஜெபம் அதிகமா இருக்கணும். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தினுடைய தலைப்பு என்னன்னா, அப்பா என்று ஆரம்பிக்கிறார்ல, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்பா. அது வரைக்கும் அப்பா என்கிற வார்த்தை அதிகமா யூதர்கள் பயன்படுத்தினதே கிடையாது. ஆனா ஆண்டவர் வந்து தான் சொல்றார், அப்பா. ஆண்டவர் வந்து நம்முடைய அப்பா. ஹல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரி, ஒருவேளை ஏதோ பிரச்சனையோட நீங்க இருக்கிறீங்களா? அவர் நம்முடைய அப்பா. மறந்து போகாதீங்க. அவர் நம்முடைய அப்பாவாவே இருக்கிறார். அதனால அவருக்கு தெரியும் தேவை. தேவையை கரெக்டா சந்திப்பார். உங்களுடைய தேவை என்னவோ அதை சந்திப்பார். அதனாலதான் பின்னால போட்டிருக்காரு. அற்ப விசுவாசிகளே கவலைப்படாதீர்கள். 6ஆம் அதிகாரத்துல கடைசியில அவர் முடிக்கும் பொழுது சொல்றாருல, அற்ப விசுவாசிகளை கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க, யோசனை பண்ணிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் நானு போன இதுல நம்ம எடுத்தோம். ஆண்டவர் இப்படி சொல்லி, அற்ப விசுவாசியே எதையும் செய்யாத, கவலைப்படாத, ஏன்னா நான் உன்னுடைய அப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறார். உங்களிடத்துல என்னிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நம்முடைய அப்பா. அவர் நம்முடைய அப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது புத்தகம் என்னன்னா, ஆஹ் இதுல இந்த 2வது புத்தகம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு நமக்கு தெரியும் இல்ல. 5, 6, 7ஓட அது முடிஞ்சிருச்சு. அப்போ 8, 9, 10 இதுல நல்ல ஞாபகம் வச்சுக்கலாம். 8, 9ல 10 அற்புதங்கள். அப்போ 10வது அதிகாரத்துல அப்போஸ்தல அனுப்புதல், அப்போஸ்தல பிரசங்கம், அப்போஸ்தலர்களை அனுப்புகிறார். அப்போஸ்தலர் எப்படி அனுப்புகிறார்ன்றது இங்க நம்ம போட்டிருக்கோம் இந்த ஸ்லைட்ல. 10 அற்புதங்களை செய்கிறார். அது என்னென்ன அற்புதம்ன்றது இங்க நம்ம பார்த்துருக்கோம். 8, 9 அதிகாரங்கள்ல 10 அற்புதங்கள். ஒன்னொன்னா நீங்க உட்கார்ந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் அற்புதமானவர். ஹல்லேலூயா. எந்த அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும்னு நீங்க காத்துட்டு இருக்கிறீங்களோ அதை ஆண்டவரால செய்ய முடியும். அருமையான சகோதர சகோதரிகளே, அவர் செய்யக்கூடியவர். பாருங்க, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அற்புதம் எதுனா, மத்தேயுவை பொறுத்த வரைக்கும் தொழுநோயாளி சுத்தமாகிறது தான் இல்ல. நம்ம முதலாம் அற்புதம் எதுன்னா, கானா ஊர் கல்யாணம் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அது யோவான் அழகா எழுதிட்டார். அதுலயே எழுதிட்டார், இதுதான் ஆண்டவர் செய்த முதலாம் அற்புதம்னு. ஆனா மத்தேயு எதை எழுதுறாருன்னா, தொழுநோயாளி சுகமானதை தான் எழுதுகிறார். எவ்வளவு அந்த காலத்துல தொழுநோயாளி ஒதுக்கப்பட்டிருந்தார்கள், நசுக்கப்பட்டிருந்தார்கள். தூரத்துல அங்கிருந்து சத்தம் போடணும், அவனை பார்க்கவே கூடாது யாரும், அப்படிப்பட்ட நிலை. ஆனா அவர்களை தான் ஆண்டவர் முதலிலே சுகமாக்கிறத மத்தேயு ரெக்கார்ட் பண்றாரு, ஃபர்ஸ்ட் எழுதுறாரு. இந்த 8, 9ல 10 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். 10 அற்புதங்கள் 8, 9 அதிகாரங்களில. அப்புறம் 10ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலருடைய பிரசங்கம், அப்போஸ்தலர்களை அனுப்புகிற பிரசங்கம். என்னெல்லாம் சொல்லணும், என்ன எடுத்துக்கிட்டு போகணும், என்னெல்லாம் அனுபவிக்கணும் என்றதை அவர் சொல்லி முடிக்கிறார். கடைசியாக இந்த 13ஆம் அதிகாரத்தோடு முடிகிறது இந்த 3வது புத்தகம். நம்ம போன இதுல பார்த்ததுதான். இது நம்ம ஏற்கனவே தெரியும், இறையரசின் தாக்கம். இதுல வந்து பிரசங்கம் என்னன்னா, ஊமைகளை பிரசங்கிக்கிறார். 7 ஊமைகளை பிரசங்கிக்கிறார். இந்த அதுக்கு முன்னால நடக்கிறது என்ன, அந்த 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துல என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 11ஆம் அதிகாரத்துல யோவான் அண்ட் ஜீசஸ், ஜான் அண்ட் ஜீசஸ்ன்னு போட்டேன். வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லும் போது 11ஆம் அதிகாரம்னு நான் ஞாபகம் வைக்கிறதுக்காக மெமரி டிப்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தேன். அது இருந்தவங்களுக்கு தெரியும். 11th சாப்டர் வந்து விட்னஸ், 2 விட்னஸ் அப்படின்னு சொன்ன, 1+1 2 விட்னஸ். அதே மாதிரி இங்க 2 விட்னஸ், ஜான் அண்ட் ஜீசஸ். 11ஆம் அதிகாரத்துல அதிகமாக அவர்களை பற்றி வருகிறது. 12ஆம் அதிகாரம் இயேசுவின் சீடர்கள். 12 அப்படின்னு சீடர்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இயேசுவின் சீடர்கள் எதிர்க்கிறவர்கள், ஓய்வு நாளை குறித்து எதிர்க்கிற ஒரு நிகழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவின் சீடர்களே அவங்க குறை சொல்றாங்க. இந்த ஓய்வு நாளை குறித்தும் ஓயாத தர்க்கம் அங்கே வருகிறது. 13ஆம் அதிகாரம் 7 ஓமைகள். இது நமக்கு தெரிஞ்சதுதான். என்ன ஓமை? இந்த ஓமை ஒவ்வொன்றும் தேவனுடைய ராஜ்யம் எப்படி பிரவாகிக்கிறது, எப்படி பெருகுகிறது. அது விதை, களை, கடுகு நமக்கு தெரியும், மரமாகிறது என்று அவர் சொல்றதெல்லாம், அந்த ஒரு ஊமைகளை அவர் சொல்றது நம்ம அந்த போன இதுல நம்ம பார்த்தோம். 13ஆம் அதிகாரத்துல 7 ஊமைகளை அழகாய் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 7 ஊமைகள் அதுல எல்லாமே வருகிறது. நீங்க பாத்தீங்கன்னா, விதைப்பவர் தான் இறையரசு ஆரம்பம். களை விதைப்பவர் இறையரசுக்கு எதிர்ப்பு. பாருங்க, இறையரசுக்கு எப்பவுமே எதிர்ப்பு இருக்கும். அப்புறம் கடுகு விதைப்பவர், அது வளர்ச்சி எப்படி வளர்கிறது, பெருகுகிறது, அடுத்தது பெருகுகிறது. புளித்த மாவை போட்டோம்னா உள்ள பெருக்கம் வருகிறது, அந்த புளிப்பு பரவுகிறது, அது பெருக்கம்னு போட்டேன். அப்புறம் பொக்கிஷம் வந்து மறைத்தல்னு போட்டேன். முத்து என்பது அது மறைத்தல். இது பொக்கிஷம் என்பது இறையரசின் முக்கியத்துவம் என்று போட்டேன். அப்புறம் வலை வீசுதல், கடைசி இறுதி தீர்ப்பு, நியாய தீர்ப்பு. பாத்தீங்கன்னா வலை வீசி வேண்டாதெல்லாம் தள்ளி போடுறாங்க, அது நியாய தீர்ப்போட முடிகிறது. ஸோ இந்த 13ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்ததுடைய ஒரு ஜிஸ்ட் எல்லாம் இப்ப நம்ம முக்கியமானதெல்லாம் ஒரு டச் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ஃபுல்லா டச் பண்ணிட்டோம்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் ஆனா நாளையில இருந்து இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது. தயவு செய்து எல்லாம் வாங்க. நாளையில இருந்து இருக்கக்கூடிய நமக்கு தெரியாத நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இதுல கூட
நம்ம ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பார்த்ததுல நாம கடைசியில ஒரு கேள்வியோட தான் நான் முடிக்கிறது உண்டு. தேவனுடைய ராஜ்யம் கட்ட தேவ சித்தம் நாம் செய்து கொண்டிருக்கிறோமா அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம். நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறோமா என்கிற ஒரு கேள்வியோடு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா என்கிற ஒரு கேள்வி. ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்த ஒரு வசனம், தேவனுடைய சித்தத்தை செய்யறவனே அல்லாமல் வேற ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல தெளிவாக சொல்கிறார். இப்போ தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வியை கேட்டு நம்ம ஜெபித்து முடிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாளைய தினத்திலே வந்துருங்க. நாளைய தினத்துலதான் புதிய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு கொஞ்சம் வேகமாக எல்லாத்தையும் ஒரே நாள்ல நம்ம பார்த்தது எல்லாத்தையும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். 13ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு ரிவைஸ் பண்ணியிருக்கிறோம். 14ஆம் அதிகாரத்துல இருந்து நாளைக்கு நம்ம பார்ப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபித்து முடிக்கலாம். தலைகளை வணங்கி ஆண்டவரத்திலே நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.